வேற என்னக்கா வேணும்? அம்புடுதான் தம்பி. அக்கா 412 ரூபா கொடுத்துருங்கக்கா. 10 முட்டை மட்டும் கொடுத்துருப்பா. ஏங்கா மொத்தமா கேட்க மாட்டீங்களா? மறந்துட்டேன்ப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருந்தா எப்படிக்கா? இந்தாங்க. எவ்வளவு ஆச்சு? 480 ரூபாக்கா கொடுத்துருங்க. அக்கவுண்ட்ல எழுதி வச்சுக்கோங்க தம்பி. அக்கா போன மாசம் அக்கௌண்ட்டே இன்னும் முடிக்கலக்கா. அதுக்குள்ள அடுத்த அக்கௌண்டா? கொடுத்துறேன்ப்பா. நானா ஊரை விட்டா ஓட போறேன்? அக்கா நீங்க எங்கேயும் ஊரை விட்டு ஓட மாட்டீங்க. ஆனா நாங்க கடை நடத்தணும்ல. வர்றவங்க பூரா அக்கௌண்ட் வச்சுட்டு போனாங்கன்னா அப்புறம் கூடிய சீக்கிரத்துல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நீ என்ன சரவணா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுற? அண்ணன் பாண்டியண்ணே, நீங்க சொல்லுங்க. நான் எழுதி வச்சுக்கிறேன், நீங்க சரிண்ணே, வரேன்ப்பா. இல்லை சரவணா, அப்பா இங்க வாடா. என்னடா நீ வர்ற கஸ்டமர்கிட்ட எதுக்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுகிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒன்றும் இல்லையா? பில்லு கொடுங்க. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏலே போட போய் டீ குடிச்சிட்டு வா. இல்ல வேண்டாம்ப்பா. ஏலே என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகலையே. ஏன்பா? ஏடா செய்யும் தொழிலே தெய்வம்னு சும்மாவா சொல்றாங்க? எந்த வேலை செஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே செய்யணும்டா. இப்படி வர்ற கஷ்டப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறது, பொருள் எடுத்து வைக்கிறப்ப கடுப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு எடுத்து வைக்கிறது, ஏடா அதெல்லாம்? மனசு சந்தோஷமா இருந்தாதான்ப்பா செய்யற வேலையும் சந்தோஷமா செய்ய முடியும். உன் மனசுக்கு என்ன வாங்க வர? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நேரம் அந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? அப்பா அந்த நிச்சயம் நடக்கவே கூடாது. குமார் முத்துச்சுடரை கல்யாணம் பண்ணவே கூடாதுப்பா. நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு நினைக்கிற? அது தெரியலப்பா. ஆனா ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்திருக்கணும் நாம. வேலை பொண்ணு வீட்டுல நம்ம எப்ப போய் பேச முடியும்? இவங்க வீட்டுல சுத்தம். அவன் ஏற்கனவே முறதவரி போய் கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்க. கருமம். இந்த விஷயத்துல என்ன அவனை சொல்ற நம்மள? அதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேனேப்பா. ஆனா இந்த கல்யாணத்தினால குமாருக்கு அந்த வீட்டுக்கு நமக்கு எக்கச்சக்க பிரச்சனை வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க. ஏய் நம்ம வீட்டுக்கு நம்ம பிரச்சனை வராம பாத்துக்கலாம்ல, விடு. அப்பா மயிலோட குடும்பம் ஒரு கேடு கட்ட குடும்பம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. போயும் குமார் அங்க போய் பொண்ணு எடுத்திருக்கான் பாருங்க. அதுக்கு அவன் கல்யாணமே பண்ணாம வாழலாம். இந்த குமரவேலன்றது மட்டும் ரொம்ப ஒழுங்கானவன் நினைச்சுக்கிறீங்க? அவங்க அப்பயே அவனோட மோசம். இல்லை அவங்க 2 பேரும் கிரிமினல்ற. நல்லா யோசிச்சுட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. ஏழை அவங்க கல்யாண விஷயத்துல நீ எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? ஏண்டா நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி நம்ம முடிவு எடுக்க முடியாம தெரியுறான். இதுல அடுத்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சு என்ன முடிவு எடுக்க முடியும் நம்மளால? ஏழை ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிக்காம நடக்கிறது நடக்கட்டும் விட்டுணும்டா, அதே நல்லது. என்னெல்லாம் அப்படி விட முடியாதுப்பா. ஏழை தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிக்கிறதுல யாருக்கும் 10 காசு பிரயோஜனம் கிடையாதுடா. இங்க வேற சரவணா, நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரு அந்த பிரச்சனைய போட போய் டீயை குடிச்சிட்டு வா. எனக்கு வேண்டாம்ப்பா. ஏழை எனக்கு டீ வேணும்டா, குடிச்சிட்டு வர்றப்ப வாங்கி வா. போடா.
அண்ணா, மீனா அண்ணியோட அப்பாக்கு தெரியுமா நீ அவர்கிட்ட கொடுத்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு? ம் தெரியும்டா. ம், வீடு நிலம்னு ஏதாவது வந்தா வாங்கலான்னு கொடுத்து வச்சிருந்தேன். இப்ப அப்பா சொன்னதுனால திரும்பி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. வீடு நிலம்லாம் நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசுலயே வாங்கிடலானே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. கொஞ்சம் லேட்டா நடக்கும்னு, ஆனா கண்டிப்பா நடக்கும். நீ கண்டிப்பா வீடு வாங்குவன எனக்கு தெரியும். பார்க்கலாம். சரி, நீ சொன்ன இல்ல பொண்ணு அவங்க அவங்க அப்பா எப்போ வராங்க? வந்துருவாங்கண்ணே, சீக்கிரம் வந்துருவாங்க. நல்லா விசாரிச்சாடா கதிரு? நெசமாலுமே படிப்புக்காக தான் அவளுக்கு உதவி தேவைப்படுதா? நல்லா விசாரிச்சிட்டேனே. என் ஃப்ரெண்டோட சொந்தக்கார பொண்ணுதான். +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கா. நல்ல காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா பாவம் ஃபீஸ் கட்டதான் காசு இல்லாம போயிடுச்சு. ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமான்னு 2 நாள் முன்னாடி குரூப்ல போட்டிருந்தான். நீ யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொன்னதும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் அவங்கள வர சொல்லிட்டேன். அண்ணே வந்துட்டாங்கண்ணே. ஐயா இங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணே. வணக்கம். இவதான் என் பொண்ணு கவிதா. இவளுக்கு தான் காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. கவிதா, உன் மார்க் ஷீட் அண்ணன் கிட்ட காட்டுமா? இந்தாங்கண்ணே. ரொம்ப நல்லா மார்க் வாங்கியிருக்கியம்மா. மேக்ஸ்ல 94. 4வதுல பாதி தாங்க வாங்கினேன். நல்ல மார்க் வாங்கி என்ன தம்பி பிரயோஜனம்? நினைச்சத படிக்க வைக்கிற வீட்டுல பிறக்கலையே இவ. நல்ல காலேஜ் சீட்டு கிடைச்சும் போக முடியல. என்னத்த சொல்றது? எங்க நிலைமை அப்படி இருக்கு தம்பி. ஃபீஸ் கட்ட தேவையான பணம் முழுசா இதுல இருக்கு. இதை எடுத்துட்டு போய் கட்டி காலேஜ்ல சேர்த்து விடுங்க. தம்பி, பணம் இல்லாம படிப்பெல்லாம் நிப்பாட்டாதீங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். நல்லபடியா படிக்க வைங்க. ஏதோ கொஞ்சமா பண உதவி பண்ணுவீங்கன்னு தான் வந்தோம். ஆனா இவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல தம்பி. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. என்ன மணி, எதுக்கு இப்ப காலையில விழுகிற? இதெல்லாம் என்னைக்கும் பண்ணாத, சரியா? படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு ரொம்ப ஆசைண்ணே. ஆசைப்பட்டது எங்க நடக்காம போயிடுமோன்னு பயந்தேன். ஏதாவது வேலைக்கு போய் கூட குடும்பத்தை பாத்துக்கலான்னு யோசிச்சேன். சாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. நீ வேற என்ன சொல்றது? நீ நல்லபடியா படி, படிச்சு நல்ல வேலைக்கு போ. ம். பெரிய ஆளாவா. அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும். கண்டிப்பாண்ணே. தம்பி, எங்க குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. ஏதோ உங்க புண்ணியத்துல ஆளா காலேஜுக்கு போக போறா. இவ மட்டும் படிச்சு கரை ஏறிட்டானா அப்புறம் எங்க குடும்பமே கரை ஏறிடும் தம்பி. இது மட்டும் நடந்துருச்சுன்னா மொத்த புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும் தம்பி. உங்களுக்கு தான் சேரும், உங்களுக்கு தான் சேரும் தம்பி. நீங்க ஆசைப்பட்டது, உங்க பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு வருத்தப்படாதீங்க. தம்பி, இங்க நல்லா இருப்பீங்க தம்பி. உங்க குடும்பமே நல்லா இருக்கும். நான் மனசார சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க தம்பி. யோ, மாப்பிள்ளை வீடு எம்புட்டு பெருசா இருக்கு பாத்தியாயா? ஆமா பாக்கியம், வெளியே இருந்து பாக்குறப்ப இம்புட்டு பெருசா இருக்கும்னு நானும் நினைக்கவே இல்ல. அரண்மனை மாதிரில இருக்கு. மாதிரி என்ன, அரண்மனையே தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்லாம் நல்ல மனுஷங்களா இருக்காங்க. பிக்கல் புடுங்கலே இல்லாத வீடு. இந்த தீபாவளி சீரை வாங்கிட்டு வா, பொங்க சீரை வாங்கிட்டு வான்னு சுடரை வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருக்கலாம் ஐயா. நீ நிம்மதியா இருப்ப, ஆனா சுடர் நிம்மதியா இருப்பாளான்னு கொஞ்சமாவது யோசிச்சியாமா? ஆரம்பிச்சாப்பா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறதுக்கு.
வேணும் வேணாங்கிற அளவுக்கு அங்க பணம் காசு கொட்டி கிடக்கு. அங்க நிம்மதிக்கு என்ன குறவு வந்துட போகுது? பணங்காசு மட்டும் நிம்மதியை கொடுத்துருமா? அது இல்லாம தானே நான் இங்க நிம்மதி இல்லாம கிடந்து தவிக்கிறேன். உனக்கு புரியலமா? ராஜிய கேட்டாலே அவ அண்ணனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. அந்த அளவுக்கு அவன் மோசமானவன். அவன் பண்ண தப்புக்கலாம் மாமா புகார் கொடுத்திருந்தாருன்னு வையேன், அவன் ஆயுசுக்கும் ஜெயில தான் கடந்திருப்பான். அம்புட்டு தப்பு பண்ணிருக்கான். ஏய், அதான் எந்த புகாரும் குடுக்கல இல்ல, அப்புறம் என்ன? சரி, இனிமே அவன் எந்த தப்பும் பண்ணாம இருப்பான்னு நினைக்கிறியா நீ? மா, கல்யாணம் பண்ண ஆம்பளைங்களாம் பொதுவா திருந்திடுவாங்கம்மா. இதையே திரும்ப திரும்ப சொல்லாதியப்பா. அவன் திருந்துவான், நல்லவனா வாழ்வான்னு நீங்க நம்புறதுக்காகலாம் சுடரோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்க முடியாது. இங்க பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை ஒண்ணும் கெட்டு போகாது. அவ நல்லாதான் இருப்பா. ஏண்டி, உன்னால இந்த வீட்டுக்கு நடக்கிறது ஒரே ஒரு நல்ல காரியம். அதையும் பேசி பேசி கெடுத்துறாத. மா, நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்குமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சுமா. இப்ப போய் கல்யாணம் வேண்டானா எப்படி? பா, ஆரம்பத்துல இருந்தே நான் இந்த கல்யாணம் வேண்டானதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நினைச்சா இப்ப கூட நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அடியே, உனக்காக தானே நான் இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வாயை மூடிக்கிட்டு பொம்மை